கரூர் துயர சம்பவம், ஆம்ஸ்ட்ராங் கொலை, கிட்னி திருட்டு ஆகிய வழக்குகளில் திமுக அரசு நீதிமன்றங்களில் குட்டு வாங்கி வருகிறது என டாக்டர் சரவணன் விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன், கரூர் துயர சம்பவத்தில் ஒரு சாரார் அரசு மீதும் ஒரு சாரார் விஜய் மீதும் குற்றம் சாட்டுகிறார்கள் என்றும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட மக்களை அரசியல் சாயமின்றி நடுநிலையோடு சந்தித்து பேசினார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கரூர் துயர சம்பவம், ஆம்ஸ்ட்ராங் கொலை, கிட்னி திருட்டு ஆகிய வழக்குகளில் தொடர்புடைய நபர்களை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுக அரசு மக்களிடம் சர்வதிகார போக்கில் நடந்து கொள்வதாகவும் தெரிவித்த அவர், திமுக அரசு நீதிமன்றங்களில் மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மன்றங்களிலும் குட்டு வாங்கும் என்று விமர்சனம் செய்தார். கரூர் விஷயமாக இருக்கட்டும், மக்களுடைய அப்பாவி மக்களுடைய உயிர் பலியாக இருக்கட்டும், பிஎஸ்பி லீடர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த கொலையாக இருக்கட்டும், இந்த திருச்சியில் நடந்திருக்கக்கூடிய இந்த கிட்னி திருட்டு, இதில் எல்லாம் இவங்க அவங்க சம்மந்தப்பட்ட அவங்க கூட்டணி சம்மந்தப்பட்டவங்களை காப்பாற்றக்கூடிய வகையில் கரூர் இதில் இப்போ மக்கள்கிட்ட தன்னை ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறது, டிவிகே மேலே ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. அதனால் அவர் போகிற இடங்கள்லாம் அவர் திமுக அரசை விமர்சனம் பண்ணுறார். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவரையும் கட்டுப்படுத்துறதுக்காக, அவரை அரசியல் அழிக்கிறதுக்கான ஒரு சில முடிவுகள் எடுத்து இந்த திமுக அரசு பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் உச்சநீதிமன்றம் இப்போ அவங்களுக்கு கூட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே நடக்கக்கூடிய சட்டத்துக்கு புறமாக இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று தமிழ்நாட்டில் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறது. மடப்புறம் கோவிலில் பார்த்தோம், அஜித்குமார் என்ற வாலிபர் காவல்துறை அராஜகத்தால் இறந்ததை நம்ம பார்த்தோம். அதுலேயும் இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசு அதுலேயும் உள்ளே நுழைஞ்சு காப்பாற்றுறதுக்கு முற்பட்டாங்க.